தேங்காய் யூஸ் பண்ணாமல் எப்படி சூப்பர்பாக ஒரு கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதை நீட்டாக கழுவிட்டு காம்பை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கிராஸில் அதை கட் பண்ணி எடுக்கணும். இதை நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கும்போது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதே மாதிரி கொஞ்சம் சின்ன உள்ளி எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிறதுல சின்ன உள்ளி இந்த தக்காளி இதில் கொஞ்சமாக ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிடணும். அந்த இதுக்கு கூட மாற்றினதுக்கு பிறகு இதில் நம்ம மசால் சேர்க்க போகிறோம். என்னதெல்லாம் மசால் சேர்க்க போகிறோம்னா கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அது கூட உப்பு, இது கூட ஒரு சின்ன உருண்டை புளி, இவ்வளோ சேர்க்க போகிறோம். புளி அரையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுடணும். கொஞ்சம் நேரம் தண்ணியில் அப்படி ஊற வச்சு எடுத்துட்டு அரைச்சோன்னா சீக்கிரமாக அரைஞ்சிரும். இப்போ நம்ம தண்ணி விட்டு வச்சுருக்கோம். தண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்ச உடனே நல்லா அரைச்சிடணும். அரைச்சதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண கடாயே போதும். அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு தாளித்து தான் பண்ணணும். தாளிச்சிட்டு அது கூட நம்ம இங்கே ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா கொட்டி கிளறணும். நல்லா கிளறிட்டு இதுக்கு கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய ஐட்டங்களை போடணும். போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் டைம் ஆனதுக்கு பிறகு இது நல்லா வத்த தொடங்கும். நல்லா வத்துனதுக்கு பிறகு நம்ம வகப்பை வச்சு நல்லா ஸ்பூன் வச்சு எடுக்கும்போதே தெரியும் கொஞ்சம் திக்காகும். கொஞ்சம் திக்கானால் தான் நம்ம அதை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதில் மசாலெல்லாம் அப்படியே பிடிக்கும். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சதுனால அந்த கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதுக்குள்ளடியெல்லாம் கொஞ்சம் மசாலா ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு மூடி வச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இது நமக்கு தோசைக்கு இல்லைன்னா ஏதாவது மற்றபடி கூட்டாட்டி சாப்பிடணுன்னா இது நல்லா திக்காக இருக்குது. இப்போ தோசை வச்சு நெய் ரோஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு கூட இந்த கூட்டை வச்சு சாப்பிட போகிறோம். அது சாப்பிடும்போது இதுக்கு கூட டிஷ்ஷு யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.